தமிழக அரசியலில் தற்போதைய பேசுபொருள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அதிரடி அரசியல் நகர்வுகள்தான். திமுக, அதிமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மத்தியில் பாஜகவையும் சேர்த்து அனைத்து பிரதான கட்சிகளையும் தவகையின் வளர்ச்சி அதிர வைத்துள்ளது. குறிப்பாக விஜயின் சமீபத்திய முடிவுகளுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் கணக்குகளை பார்த்தால் அவர் ஒரு தீர்க்கமான பாதையை தேர்ந்தெடுத்திருப்பது தெளிவாகிறது. ஆளும் கட்சியான திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மட்டுமல்லாமல் தேசிய கட்சியான பாஜகவும் விஜயின் அரசியல் வருகையைக் கண்டு கலக்கத்தில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஜாதி சங்கங்கள் மற்றும் பல கட்சிகளை சேர்த்துக்கொண்டு மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் கடந்த காலங்களில் திமுக தோல்வியை தழுவிய வரலாற்றை தனது தொண்டர்களிடம் விஜய் சுட்டிக்காட்டி வருகிறார். கூட்டணி பலத்தை விட கொள்கை பலமே முக்கியம் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். திமுகவின் உளவுத்துறை மற்றும் விஜயின் இளைஞர் படை எடுத்த இரகசிய கருத்து கணிப்புகளின்படி விஜய் தனித்து போட்டியிட்டால் குறைந்தபட்சம் 80 தொகுதிகளில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யாராவது வரமாட்டார்களா என்று எங்கும் அடிமட்ட தொண்டனின் இதயத்தில்தான் இடம் பிடித்து விட்டதாக விஜய் தனது நெருக்கமானவர்களிடம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த தீவிர அரசியலுக்கு பின்னால் சில தனிப்பட்ட காரணங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது படங்களை ரிலீஸ் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போட்டவர்கள், மிரட்டல் விடுத்தவர்கள் மற்றும் அவரது குடும்ப பிரச்சனையை பொதுவெளியில் பெரிதாக்க முயன்றவர்களுக்கு தன்னுடைய சுயரூபத்தை அரசியல் களத்தில் காட்ட அவர் முடிவு செய்துள்ளார். ஊழலற்ற ஆட்சி, சமரசமற்ற கொள்கை என்ற ஒற்றை இலக்கோடு எதற்கும் அடிபணியாமல் தனி ஒருவனாக களமிறங்கும் விஜயின் இந்த வேகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் கூட்டணி என்றாலே பலவீனம் என்ற பிம்பத்தை உடைத்து தனி ஒருவன் என்ற துணிச்சலான பாதையை விஜய் தேர்ந்தெடுத்துள்ளார். திமுக, அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளின் கோட்டையை தகர்க்க அவர் வெறும் நட்சத்திர அந்தஸ்தை மட்டும் நம்பாமல் அடிமட்ட தொண்டர்களின் உணர்வுகளையும் இரகசிய கருத்து கணிப்புகளின் பலத்தையும் நம்பி களமிறங்கியுள்ளார். தன்னை முடக்க நினைத்தவர்களுக்கும் குடும்ப பிரச்சனையை அரசியலாக்கியவர்களுக்கும் தனது சுயரூபத்தை செயலில் காட்ட அவர் முடிவெடுத்திருப்பது தெளிவாகிறது. ஊழலற்ற ஆட்சி மற்றும் சமரசமற்ற கொள்கை என்ற விஜயின் இந்த உறுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையப் போவது உறுதி என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்.